ஸ்குவிட் கேம் தொடர் மூலம் உலக புகழ் பெற்ற நடிகர் ஓ யங் சூவுக்கு பாலியல் புகாரில் 8 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தொடரின் ஒட்டுமொத்த கதை கருவாக விளங்கிய 80 வயதான ஓ யங் சூ சிறை செல்ல காரணமான கதை இதுதான். வாருங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே தெரியாதது போல் ஸ்குவிட் கேம் தொடரில் அப்பாவியாய் நடித்து கிளைமேக்ஸில் கதையையே புரட்டி போட்ட இவர்தான் ஓ யங் சூ. இவர் கதையில் மட்டுமல்ல, நிஜத்திலும் கூட வில்லன்தான் என்பது தொடரின் கிளைமேக்ஸை போலவே ஒரு ட்விஸ்டாக தெரிய வந்துள்ளது. 2021 செப்டம்பர் 17 நெட்ஃபிளிக்ஸில் வெளியான ஸ்குவிட் கேம் தொடர் சர்வைவல் த்ரில்லர் படமாக உலகம் முழுவதும் பிரபலம் பெற்றது. கார்ப்பரேட்டுகளின் பொழுதுபோக்காக எளிய மக்களுக்கு பணத்தாசை காட்டி உயிரை பறிக்கும் கதையைச் சுற்றி ஸ்குவிட் கேம் எடுக்கப்பட்டிருக்கும். இதில் சாதாரண மனிதனாக போட்டியில் பங்கேற்கும் ஓட்டு நாம் என்ற ஓ யங் சூவே தொடரின் மொத்த கருவுக்கும் காரணம் என்பது கிளைமேக்ஸில் தான் தெரிய வரும். இவ்வாறு ஸ்குவிட் கேம் தொடரில் தனது சிறந்த நடிப்பின் மூலம் தென்கொரியாவிலிருந்து கோல்டன் குளோப் விருது வென்ற முதல் நபர் என்ற பெருமையை ஓ யங் சூ பெற்றார். இந்நிலையில் 2017 ஒரு பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதற்காக அவருக்கு 8 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தென்கொரியாவின் சூயோன் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அப்பகுதியில் நாடக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக கட்டிப்பிடித்து முத்தமிட்டதாக 2022 வழக்கு தொடரப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஓ யங் சூவுக்கு 8 மாதங்கள் சிறை தண்டனை விதித்த சூயோன் மாவட்ட நீதிமன்றம் 2 ஆண்டுகள் அவரை நன்னடத்தை கண்காணிப்பில் ஈடுபடுத்தவும் உத்தரவிட்டது. மீண்டும் தகாத செயல்களில் ஈடுபட்டால் தண்டனை காலம் அதிகரிக்கப்படும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். அதோடு பாலியல் வன்முறை தொடர்பான சிகிச்சை வகுப்பில் 40 மணி நேரம் பங்கேற்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். இந்நிலையில் தீர்ப்பை வரவேற்றுள்ள தென்கொரியாவின் மகளிர் அமைப்பினர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஓ யங் சூ மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தவறை ஒப்புக்கொண்ட போதும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என தெரிவித்துள்ள ஓ யங் சூ உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதாக அறிவித்துள்ளார். ஸ்குவிட் கேம் மூலம் உலக புகழ் பெற்றும் தொடரில் மட்டுமல்ல, நிஜத்திலும் அப்பாவி முகத்துடன் இருக்கும் ஒரு வில்லன் தான் என ஓ யங் சூ உணர்த்தியுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.